விஜய் தொகுதியில் எத்தனை விஜய், அதுதான் தேர்தல் செய்யும். விஜய் வந்து இந்த பரம்பூரில் போய் நிற்கிறார். அவர் பாவம் புதுசு இப்போ அரசியல் போய் இப்போ நாமினேஷன்லாம் கொடுத்தாரு. வேட்புமனு ஃபில்லப் பண்ணி கொடுக்குறாரு ஜோசப் விஜய். அங்கே பார்த்தா ஏற்கனவே 2 ஜோசப் விஜய் கொடுத்து வச்சுருக்கான். விஜய்ன்னு 2-3 பேர் கொடுத்து வச்சுருக்கான். இது ஏப்பா, இது நான் பல தடவை பேசியிருக்கேன்ப்பா. எம்ஜிஆர் நிற்கிற தொகுதியில் கருணாநிதி அப்போவே ஆரம்பித்தாருப்பா. எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கும். கருணாநிதி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரன் பேரெல்லாம் எடுத்து அவங்க வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்து வா நீ நாமினேஷன் ஃபைல் பண்ணு அப்படின்னு எம்ஜிஆர் நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா கீழே 5-6 எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கும். அந்த எம்ஜி ராமச்சந்திரன் பேர் வச்சவனுக்கெல்லாம் ஜாக்பாட், இவ்வளோ பணம் வாங்கிக்க பேர். எதுக்கியா போட்டிங்கன்னா ஓட்டு போடும்போது ஜனங்க வந்து எம்ஜி ராமச்சந்திரன் 10 இருக்குமா, எந்த நம்ம தலைவர் யாரையா, புரட்சி தலைவர் யாரையான்னு தெரியாமல் மாற்றி போட்டுருவான். என்ன புத்தி பாருங்க. அவன் பேரை பார்த்தா ஓட்டு போகிறான், சின்னத்தை பார்த்து ஓட்டு போகிறான். அவருக்கு கருணாநிதி ரொம்ப திறமைசாலின்னு நினச்சி இதே மாதிரி நிறைய பேருக்கு பண்ணாங்க. ஆளுங்களை தேடுவாங்க. விஜய்னு ஒன்றே முதலே தேடி வச்சுட்டாங்க. எங்கேப்பா பெரம்பூர் வாக்காளர் பட்டியல் எடுப்பா, அதில் ஜோசப் விஜய்ங்கிற பேர் எத்தனை பேருக்கு வருதுன்னு பாருப்பா. அது இப்போ கம்ப்யூட்டரில் ஈஸியாக அவரோட வீட்டில் போய் பிடி, இந்த 1 லட்சம் 2 லட்சம் நாமினேஷனை போடு. இதுதான் கருணாநிதியின் பாலிசி. திராவிட மாடல் மாதிரி கருணாநிதி மாடல். அந்த மாடல் இன்னும் இங்கே விடுற மாதிரியே இல்லை. இப்போ எவ்வளோ மாறி போச்சு, கொஞ்சமாச்சும் திருந்துற மாதிரி இல்லை. மறுபடியும் ஒரு விஜய்னு போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் ரகசியம். விஜய் தொண்டர்கள்லாம் தாவைக்கா தொண்டர்கள் பயந்துடாது. இது ரொம்ப நாளாக பயந்து எம்ஜிஆருக்கு எதிராக இருந்தே பண்ணாங்க. பண்ணி மண்ணை கவுனாங்க. அது மாதிரி இதுலேயும் மண்ணை கவுவாங்க.